ஸோ கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பர்களே. உங்கள் காதலர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்னு உண்மையிலே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோவப்படக்கூடாது. மாறாக இதன் மூலமாக நீங்கள் ஓரளவுக்கு நல்ல முதலீடுகள் செய்து நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. கடகராசி நண்பர்களுக்கு காலை வணக்கம். இந்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது கடகராசி நண்பர்களாக காண இருக்கிறோம். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வாரத்தில் எத்தனை கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. மிக முக்கியமாக ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. அதே நேரத்தில் சேம் டைம் கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனுடன் இணைந்து கொள்கிறார். அதே நாளில் இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. சந்திர பகவானும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார். இரண்டாவது நாளாக 10 அக்டோபர் 2023 செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணபடி நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக திட்டமிடுங்கள். திட்டமிட்டு செயலாற்றினால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி நடந்து வெற்றிகளை பெற்று நீங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகளில் உங்களுக்கு இப்போது சாதகமான அனுகூலமான திருப்பங்களை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். எனவே அது குறித்த முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் நண்பர்களே. மனசில் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு வாரங்க. இந்த வாரம் உற்சாகம் பெருகும். இப்பொழுது உங்கள் மனசில் ஃபுல்லாகவே உற்சாகம் குடிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பணம் சம்பந்தமான பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. ஆனால் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பற்றற்ற தன்மை ஏற்படும் நண்பர்களே. அப்படியே ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் வந்து இப்போ பிடிக்காத மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மனசு எது கூடயும் ஒட்டாது. இது ஒரு விதமான ஒரு யோசனைகள் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கலாம் நண்பர்களே. ஆனால் தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் தான் ஏற்படும். எனவே தேவையில்லாத சிந்தனைகளை இந்த வாரம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. செலவுகள் திடீர்னு எதிர்பாராத வகையில் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய செலவுகளை சிறப்பாக சமாளிக்க முடியும் நண்பர்களே. உங்களது வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட இந்த வாரத்திலையும் உங்களுக்கு அதிகமாக உதயமாகும் நண்பர்களே. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமையும். இப்பொழுது உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. இப்பொழுது உங்களோட சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தை மட்டும் மனசில் போட்டு குழப்பிக்காம தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்று செயல்படுங்க நண்பர்களே. உங்கள் சிந்தனையின் போக்கில் உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்களே. வாக்குறுதிகள் நீங்கள் அப்படியே அள்ளி வீசுறாதீங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்குறுதிகளை சிந்தித்து தான் கொடுக்கணும் நண்பர்களே. ஒருத்தருக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை எப்படி நீங்கள் பூர்த்தி செய்ய போறீங்க அப்படின்ற பேக்கப் பிளான் வந்து மனசில் இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் உங்கள் வாக்குறுதியில் அளிக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக செயலாற்றினால் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைங்க. சரிங்க, தொழில் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி அமையும் பார்க்கலாம். சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. நீங்கள் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருப்பீங்க சில காரியத்தை. ஆனால் தொழில் அது உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவைகள் ஏற்படலாம் நண்பர்களே. சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் இடைஞ்சல்களை உருவாக்கலாம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் கூட்டாளிகளுடைய நிர்பந்தத்திற்கு நீங்கள் பணியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நீங்கள் நினைத்தபடி உங்கள் காரியங்களை முடிக்க முடியாமல் உங்கள் கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் நண்பர்களே. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. நீங்கள் பொறுமையாக இருங்க. ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்கள் சரியான முதலீடை செய்யும்போது நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதனால நீங்கள் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அனுபவத்தை பயன்படுத்தி தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களது முதலீடுகளை நீங்கள் பங்கு சந்தையில் ஏற்படுத்தி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நன்மைகளை தரும் நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வரதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே.
சுய தொழில் ஆரம்பிக்கணும், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. விவசாயிகளுக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் விவசாயத்தை வந்து நல்ல வகையில் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். விவசாயம் செழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உகந்த ஒரு வாரமாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பொறுப்புகளை நீங்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. உங்கள் பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாமல் நீங்கள் கூடுதல் பொறுப்புகள் செலுத்தி நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். சரியாக தூங்கி எந்திரிச்சு நீங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணினாலே போதுமானது. உங்களது பணிகளை நீங்கள் கவனத்துடன் செய்ய முடியும் நண்பர்களே. கொஞ்சம் வேலை நேரத்தில் தூங்காமல் நீங்கள் வேலை செய்கிறது அவசியம். அப்படி தூங்கிட்டீங்கன்னா சில அலட்சியமான போக்குகள் ஏற்படலாம், அதனால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்கள் பணிகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டியது அலுவலக பணிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வேலையில் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை தரும் நண்பர்களே. ஸோ உங்கள் வேலைகளை அலட்சியம் காட்டக்கூடாது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். வீண் பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்து விட வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாதீங்க. ஒருவேளை உங்களால் வந்து சொன்ன டைமில் வந்து பணத்தை கொடுக்க முடியலனாலும் கூட, அல்லது பணத்தை வசூல் பண்ண முடியலனா கூட நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஹம்பிளாக பொறுமையாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அலுவலக பணிகளில் நீங்கள் அனுசரித்து போங்க. உயரதிகாரிகள்கிட்ட நீங்கள் இந்த வாரம் அனுசரித்து போவதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உங்கள் சொந்த பந்தங்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களை அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாருடைய தன்மைகள் என்ன, மற்றவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் அசௌகரியமாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலருடன் சிறப்பாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. ஆனாலும் நீங்கள் உங்களது காதலரின் சில தவறான பழக்கவழக்கங்கள் காரணமாக கொஞ்சம் கோபம் அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் காதலர்கிட்ட கோபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நண்பர்களே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொறுமையாக அவர் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஸோ அவருக்கு தவறுன்னு புரிஞ்சிட்டாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் தவறுகளை வந்து சரி செஞ்சுக்குவார். ஸோ அதை எப்படி நீங்கள் செய்ய போறீங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, தேவையில்லாமல் நீ இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், நீ இதெல்லாம் வந்து கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறதை விட, நீங்கள் வந்து கண்டிப்பாக அது எப்படியெல்லாம் வந்து சிறப்பாக வந்து அந்த குணத்தை வந்து போக்குறது, மற்றவங்களை கம்பேர் பண்ணி சொல்லலாமா, அந்த மாதிரி சில புதிய ஐடியாக்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கங்க. வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் உங்கள் காதலர் கூட வேண்டாம். அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. மாணவர்களுக்கு கற்றக்கூடிய அந்த திறமைகள், கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறமைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதுமானது. பரிகாரங்கள் இந்த வாரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது 2 விதமான பரிகாரங்கள் இருக்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் கருடால் வரை போயிட்டு நீங்கள் வழிபட்டு வாருங்கள், காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். 2வதாக புதன்கிழமை அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகலாங்க. துளசி மாலை சூட்டி பெருமாளை வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு நன்மை நடக்கும். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிங்க. உங்கள் வேலைகளை சிறப்பாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். ஆலோசனைகள் பேரில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை செய்யலாம். திட்டமிட்டு செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஏனோ தெரியல, வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்தி விட மாட்டேன்றீங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணலாம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை தின அல்லது அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.